ஒரு பெண்ணுக்கு கரு ஒட்டி வளராததற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா 3 விதமான விஷயங்கள் இருக்கலாம். முதல் முக்கியமான விஷயம் கருத்தரிப்பதற்கான உள் வளர்ச்சி. அந்த வகைகளில் எல்லாம் நல்லா இருந்தால் கூட பல நேரங்களில் ட்ரைசோமி, டவுன் ஸ்கிரீனிங் இதெல்லாம் வருவதற்கான முக்கியமான காரணம் இந்த குரோமோசோமல் குறைபாடுகள். பெண்களுக்கு பொதுவாக ஏற்படுற வெஜினல் டிஸ்பயோசிஸ் சொல்லுவோம். பல நேரங்களில் அந்த எண்டோமெட்ரியல் மைக்ரோப்ஸ், அந்த மைக்ரோப்ஸ் கல்ச்சர் அதனுடைய சரௌண்டிங்லேயும் பல நேரங்களில் தொத்துக்கள் இருந்தால் இது கரு ஒட்டி வளரும் திறனை குறைக்கும். மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று பெண்கள், அதாவது குறிப்பாக குழந்தையின்மை சிகிச்சை முறையில் இருக்கிற நவீன சிகிச்சை முறை எல்லாருக்கும் தெரியும், ஐவிஎஃப் ஃபிக்ஸி கருத்தரிப்பு முறை. இந்த ஐவிஎஃப் ஃபிக்ஸி கருத்தரிப்பு முறையில் கருத்தரிப்பதற்கு முக்கியமாக எல்லா பெண்களும் எதிர்நோக்கிற விஷயம், ஒரு தடவை கன்சீவ் ஆகுமா, எத்தனை முறை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஏன் கரு ஒட்டி வளரல, இந்த மாதிரியான பலவித சந்தேகங்கள் பெண்களிடையே இருக்கிறது. பொதுவாக ஒரு நல்ல கருவானது நல்ல உள் வளர்ச்சி இருந்தால் அங்கே ஒட்டி வளர்கிற வாய்ப்புகள் அதிகம். ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நல்ல முட்டைகள்னு சொல்லுவாங்க, நல்ல விந்துக்கள்னு சொல்லுவாங்க, நல்ல கரு உருவானதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் கரு ஒட்டி வளராது, ஃபெயிலியர் ஆகும். ஸோ ஒரு பெண்ணுக்கு கரு ஒட்டி வளராததற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா 3 விதமான விஷயங்கள் இருக்கலாம். முதல் முக்கியமான விஷயம், கருவில் குறைபாடுகள் வரலாம். 2, உள் வளர்ச்சியில் ஏற்படுற மாறுபாடுகளாக இருக்கலாம். 3வது, இந்த கரு வளரும் பொழுது அதற்கேற்ற சப்போர்ட்டிவ் சிஸ்டம் கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். இந்த 3 விஷயங்கள் தான் முக்கியமான விஷயங்கள் இந்த கரு ஒட்டி வளர்வதற்கு. ஸோ கரு ஒட்டி வளர்வதற்கான விஷயங்களை எப்பொழுது ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, 3 முறை நல்ல ஒரு கரு, அதாவது 3 டே 3 எம்ப்ரியோஸ், அது நல்ல டே 3 எம்ப்ரியோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நல்ல எண்டோமெட்ரியல் லைனிங் வருகிறது, நன்றாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கன்சீவ் ஆகலை, ஒட்டலை. 2வது, 3 முறை 2 பிளாஸ்டோசிஸ்ட், டே 5 பிளாஸ்டோசிஸ்ட், இது கருவில் வைத்து கூட கரு ஒட்டி வளரல. இது 2வது கட்டம். இதை தவிர பல நேரங்களில் 3 முறைக்கு மேலே ஒரு 2 பிளாஸ்டோசிஸ்ட் வச்சு கூட கரு சேர்க்கலாம். இவர்களுக்கு இந்த கரு ஒட்டி வளரலன்னு சொல்கிறோம். இந்த கரு ஒட்டி வளர்வதற்கு அடிப்படையான விஷயங்கள்னால், முதல்ல அந்த கருவில் எந்த குறைகளும் இருக்கக்கூடாது. பல நேரங்களில் நிறைய பெண்கள் கேட்குறது, டாக்டர் பிளாஸ்டோசிஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க, டாக்டர் 2 பிளாஸ்டோசிஸ்ட் வச்சாங்க, டே 5 எக்ஸ்பேண்டட் பிளாஸ்டோசிஸ்ட்னு சொன்னாங்க, ஆனாலும் இம்ப்ளான்ட் ஆகலை, என்னோடய எண்டோமெட்ரியம் நல்லா இருக்குது, என்னோடய ஜெனரல் கண்டிஷன் நல்லா இருக்குது, சப்போர்ட்டிவ் சிஸ்டம்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டோசிஸ்டான 5வது நாள் ட்ரான்ஸ்ஃபர், பொதுவாக இப்போல்லாம் எல்லாருக்கும் நாங்கள் பிளாஸ்டோசிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறோம். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு நார்மல் ப்ரெக்னன்சி, நார்மல் ஐவிஎஃப்பை விட கிட்டத்தட்ட 17% வாய்ப்புகள் அதிகம். கிட்டத்தட்ட 52 முதல் 57% கரு ஒட்டி வளரும் தன்மை இந்த பிளாஸ்டோசிஸ்ட்க்கு இருக்கிறது. ஸோ இந்த பிளாஸ்டோசிஸ்ட் என்பது 5 நாட்களான கரு. இன்றைக்கி ஒரு 10 கருமுட்டை எடுக்கிறாங்க, அதை 10 கருவாக்கிறதுக்கு கொடுக்கும்பொழுது ஒரு 6-7 கரு உருவாகுது. இது வளர்ந்து நல்ல ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் வருவது. ஸோ ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு ஒரு கரு உருவாக்குதில்லை. இந்த கரு உருவாகுதில் பிளாஸ்டோசிஸ்ட் உருவானா, இந்த பிளாஸ்டோசிஸ்ட்டை எடுக்கும் பொழுது பார்ப்பதற்கு அருமையான பிளாஸ்டோசிஸ்டெல்லாம் கன்செப்ஷன் கொடுக்குமா அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். பிளாஸ்டோசிஸ்ட் வந்தால் கருத்தரிக்கிற வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இருக்கிற பிளாஸ்டோசிஸ்ட் எல்லாமே நல்ல யூப்ளாய்டு பிளாஸ்டோசிஸ்ட்டாக இருக்க முடியாது. யூப்ளாய்டுனா இந்த கருவின் வளர்ச்சிக்கான விஷயங்களில் கரு ஒட்டி வளர்வதற்கு அந்த கருவில் குரோமோசோம்ஸ் நன்றாக இருக்கணும். ஏன்னா பல நேரங்களில் பார்த்தா அந்த குரோமோசோம் குறைபாடுகள்னால் டவுன்ஸு மற்றும் அதனுடைய கருத்தரிப்பதற்கான உள் வளர்ச்சி, அந்த வகைகளில் எல்லாம் நல்லா இருந்தால் கூட பல நேரங்களில் ட்ரைசோமி, டவுன் ஸ்கிரீனிங் இதெல்லாம் வருவதற்கான முக்கியமான காரணம் இந்த குரோமோசோமல் குறைபாடுகள். இந்த குரோமோசோமல் குறைபாடுகள் வருவதற்கு முக்கியமான காரணமே இந்த குரோமோசோம்ஸ் குறைபாடு கருவில் ஏற்படுவது தான். அந்த வகையில் ஒரு 32 வயதுக்கு கீழுள்ள ஒரு பெண்ணின் பிளாஸ்டோசிஸ்ட், ஒரு 3 பிளாஸ்டோசிஸ்ட் எடுத்தால் அதில் கண்டிப்பாக ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் யூப்ளாய்டாக இருக்கும். இதுவே ஒரு 35 வயதை கடந்த பெண்ணுக்கு 5 பிளாஸ்டோசிஸ்ட் இருந்தால் தான் 1 யூப்ளாய்டாக இருக்கும். மற்றதில் எல்லாத்துலேயும் அன்யூப்ளாய்டுன்னு சொல்கிற குறைபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த வகையில் பிளாஸ்டோசிஸ்ட் நன்றாக வந்தால் கூட சில நேரங்களில் ஒட்டி வளராததுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். இன்று பார்த்திங்கன்னா கடந்த 30 வருடமாக ஐவிஎஃப் பண்ணிட்டு வரோம், எக்ஸி பண்ணிட்டு வரோம். இதில் ஆரம்ப காலத்தில்
நிறைய இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷன் இல்லாத காரணம் 1999 2000 நாங்கள் ஐவிஎஃப் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு முன்பு இந்த கரு ஒட்டி வளர்வதற்கு நிறைய நேரங்களில் இதை பற்றி பிரச்சனையே இருக்காது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஃப்ரீசிங் டெக்னாலஜிலாம் அப்போ ரொம்ப பெஸ்ட் அட்வான்ஸ்டு விட்ரிஃபிகேஷன் இல்லை. ஸோ அதனால் கூடுமான வரைக்கும் சில 4 கரு வரும், 5 கரு வரும், 5 வச்சுருவோம். அப்போ தான் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகணும். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் ஒரு 3-4 பிளாஸ்டோசிஸ்ட் வச்சோன்னா டெஃபினட்டாக 1 இல்லை 2 ட்வின்ஸ் ப்ரெக்னன்சி வரும். ஸோ அந்த வகையில் எந்த ஒரு பிளாஸ்டோசிஸ்ட்டும் வயது குறைவான பெண் இருந்தால் 3 வயதுக்கும் பொழுது கருத்தரிக்கிற வாய்ப்புகள் அதிகம். ஆனால் பல நேரங்களில் இந்த மாதிரி 2க்கு மேற்பட்டு வைக்கும் பொழுது ட்ரிப்ளெட் மற்றும் மல்டிபிள் ப்ரெக்னன்சி ஏற்படுவதனால பல நேரங்களில் கரு வளர்ச்சி பாதிப்பாகிறதுனால நிறைய நேரம் வைக்கிறதில்ல. ஆனால் பொதுவாகவே ஒரு 3 பிளாஸ்டோசிஸ்ட் வச்சா கரு தரிப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். எதனால்னா 3ல் 1 நிச்சயமாக நன்றாக இருக்கும். 3 பிளாஸ்டோசிஸ்ட்டுமே சில நேரங்கள் ஒட்டி வளர வாய்ப்பு இருக்குது. இந்த பிளாஸ்டோசிஸ்ட்டுக்கு லேசர் அசிஸ்டட் ஹேட்சிங் பண்ணி கருவை வைக்கும் பொழுது அதனுடைய ஒட்டி வளரும் தன்மையை அதிகரிக்கிறது. ஸோ அந்த வகையில் ஒரு கருவின் வளர்ச்சி ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் லெவலில் போனால் 5th டே ஆர் 6th டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது கண்டிப்பாக கரு ஒட்டி வளரும் திறன் அதிகரிக்கிறது, கருத்தரிக்கிற வாய்ப்புகளும் அதிகமாகிறது. இதுக்கு அடுத்து பல நேரங்களில் எண்டோமெட்ரியல் லைனிங், அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. பொதுவாக எண்டோமெட்ரியல் லைனிங் எப்படி இருந்தால் கரெக்டாக கன்செப்ஷன் வரும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 முதல் 10 வரை எண்டோமெட்ரியம் இருந்தால் கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகம். 9 to 10 ரொம்ப ஐடியல். ஆனால் 8 to 10 வர முடியாதுன்னு இல்லை. ட்ரிப்பிள் லைன் லேயராக இருந்து எந்தவித இர்ரெகுலாரிட்டி இல்லாமல் அந்த எண்டோமெட்ரியத்தில் ஏதாவது தொத்துக்கள் எண்டோமெட்ரைட்டிஸ்ன்ற தொத்துக்கள் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த கருவின் ஒட்டி வளரும் திறன் அதிகமாகும். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா பெண்களுக்கு பொதுவாக ஏற்படுற வெஜினல் டிஸ்பயோசிஸ் சொல்லுவோம். பல நேரங்களில் அந்த எண்டோமெட்ரியல் மைக்ரோப்ஸ், அந்த மைக்ரோப்ஸ் கல்ச்சர் அதனுடைய சரௌண்டிங்லேயும் பல நேரங்களில் தொத்துக்கள் இருந்தால் இது கரு ஒட்டி வளரும் திறனை குறைக்கும். ஸோ அதனால தான் பல நேரங்களில் அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்கோட திக்னஸ் பார்க்குறோம். அதோட ஈக்குவாலிட்டியாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கு சில கான்ஃபிகரேஷன் இருக்குது. அதோட அந்த செக்ரட்டரி பேட்டர்ன் வந்து ப்ரிஃபரன்ஷியலாக அது எப்படி பெரிஃபெரியிலேருந்து இன்னராக வரும், அதுக்கான சில மாற்றங்கள் அதில் உண்டு. அதனை வைத்து இந்த கருவிற்கு இது நல்ல ஒரு ஒட்டி வளரும் திறன் இருக்கிறது என்பதை உறுதி செய்யவும் முடியும். இதற்கும் மேலாக பல நேரங்களில் அந்த எண்டோமெட்ரியல் இரத்த ஓட்டம் பிளட் ஃப்ளோ, அந்த எண்டோமெட்ரியல் டாப்ளரை சப் எண்டோமெட்ரியல் டாப்ளர் சொல்லுவோம். அந்த டாப்ளரானது கரு ஒட்டி வளர்வதற்கும் கரு வளர்வதற்கும் ஒரு முக்கியமான அடிப்படையாகும். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு பெண்ணின் கருவின் ஒட்டி வளரும் திறனும் அந்த கருவினை சார்ந்ததாக இருக்கலாம், கரு ஒட்டி வளரும் கர்ப்பப்பையின் சார்ந்ததாகவும் இருக்கலாம். ஸோ இவை அனைத்தும் இருந்தால் கண்டிப்பாக இந்த பெண்ணால் கருத்தரிக்க வாய்ப்புகள் அதிகம். சரி டாக்டர், இந்த லைனிங் நல்லா இருக்குது, அதுக்கு போகிற ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது, அப்படி இருந்தும் சிலர் 7லாம் இருந்தால் கன்சீவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றும் 7 எண்டோமெட்ரியத்தில் கருத்தரிக்கலாம். ஆனால் கருத்தரிக்கிற வாய்ப்பு ஒரு 9 முதல் 10 இருக்கிற பெண்களை காட்டிலும் 7 முதல் 8 இருக்கிற பெண்ணுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ அந்த வகையில் இந்த கருவின் வளர்ச்சிக்கு எண்டோமெட்ரியம் ஐடியல்ங்கிறது 8.5 to 10. ஆனால் 7.5ல் கூட அதனுடைய அந்த விண்டோ பீரியட் ஆஃப் இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம், அது கரெக்டாக இருந்தால் கருத்தரிக்கிற வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த வகையில் கரு, பிளாஸ்டோசிஸ்ட், எண்டோமெட்ரியல் லைனிங் இவை இரண்டும் சீராக இருக்கணும். ட்ரிப்பிள் லைனிங் இருக்கணும், அதோட ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கணும், அதோட டாப்ளர் ஸ்டடீஸ் கரெக்டாக இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த தொத்துக்களும் இல்லாமல் ஒரு எண்டோமெட்ரியல் லைனிங் இருந்தால் கண்டிப்பாக கருத்தை ஒட்டி வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக தற்காலத்தில் விட்ரிஃபிகேஷன் டெக்னிக் மூலமாக அதிக அளவில் கரு ஃப்ரீசிங் பண்ணி தாப் பண்ணி பண்ணும்பொழுது சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாக இருக்கிறது. பல நேரங்களில் ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபரில் கூட இந்த கரு தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸில் இந்த மாதிரியான மாற்றங்கள் கர்ப்பப்பையில் ஏற்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக உடல் ரீதியான விஷயங்கள், நல்ல ப்ரோட்டீன்ஸ், நல்ல விட்டமின்ஸ், நல்ல ஹெல்தியான பாடி கண்டிஷன்ஸ் இவை அனைத்தும் ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக தேவை கருவின் ஒட்டி வளரும் திறன் சரியான முறையில் அமைவதற்கு. இன்றும் பெண்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, பலரும் சொல்கிற விஷயம், டாக்டர் 10 eggs எடுத்தாங்க, ஒன்று கூட கன்சீவ் ஆகலன்னு சொல்லுவாங்க. பல நேரங்களில் கரு முட்டைகளோட குவாலிட்டி சரியில்லாமல் இருக்கலாம்.
இல்லை சில நேரங்களில் கருமுட்டை குவாலிட்டி நன்றாக இருந்தும், அதாவது செமனோட விந்தணுக்களுடைய கருத்தரிக்கும் திறன், அந்த ஃபெர்டிலைசிங் பொட்டென்ஷியல் நன்றாக இருந்தால் தான் அந்த கரு உருவாகுவதற்கு, கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த கருவானது கர்ப்பப்பையில் ஒட்டி வளர்வதற்கும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுதான் முக்கியமாக பெண்களுக்கு பிளாஸ்டோசிஸ்ட், அந்த லைனிங் லேயர், இதெல்லாம் முக்கியமான ஒன்று ஒட்டி வளர்வதற்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக பல நேரங்களில் இந்த ஒட்டி வளர்வதற்கு கர்ப்பப்பையின் உள் சுவரில் ஏற்படுற தொத்துக்கள், எண்டோமெட்ரைட்டிஸ் சொல்லுவோம். இதனால தான் பொதுவாக பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு எண்டோமெட்ரியல் பயாப்சியோ இல்லை ஒரு எரா டெஸ்ட்டோ இல்லை எண்டோமெட்ரியல் ஸ்கேனிங்கோ செலுத்தி இது சீரான முறையில் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்த பின் தான் இந்த கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிற முறைகளை பற்றி விளக்கமாக சொல்லுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கருவின் கருத்தரிக்கும் திறன், அதனுடைய சார்ந்த சுகர், ஹார்மோன்ஸ், இவை அனைத்தும் சீராக இருந்தாலும் ஒட்டி வளர வாய்ப்புகள் உண்டு. இவை தவிர ஒரு பெண்ணுக்கு ஹீமோக்ளோபின், அயர்ன் இதெல்லாம் ரிச்சாக இருந்தால் உடல் ரீதியான பிரச்சனைகள் இல்லாமல் கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கருவின் வளர்ச்சியை சீராக கவனித்து அதனை சிறந்த முறையில் கரெக்டான டைமில் அந்த கருவெடுத்து கர்ப்பப்பையில் வைக்கிற அந்த சயின்டிஸ்ட் அப்ரோச், இது ரொம்ப முக்கியமான ஒன்று கருத்தரிப்பதற்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு முட்டையும் வந்து சேர்ந்து கருவாகிறது, இது வளர்கிறது, பிளாஸ்டோசிஸ்ட் ஆகிறது, இது கர்ப்பப்பைக்கு செலுத்தி ஒட்டி வளர்கிறது, இவை அனைத்தும் சீரான முறையில் நடந்தால் கண்டிப்பாக குழந்தையின்மை என்பது குறையே அல்ல என்ற நிலைக்கு கருத்தரிக்க வாய்ப்புகளும் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக பலரும் சொல்கிற ஒரு விஷயம், டாக்டர் இந்த விதத்தில் எங்களுடைய கரு ஒட்டி வளர்வதற்கு பெஸ்ட்டு சஜஷன் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பெஸ்ட்டு சஜஷன் என்றால் முதல் முக்கியமான விஷயம், மன அழுத்தம் இல்லாமல், சோர்வு இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. இரண்டாவது, உடல் ஆரோக்கியத்திற்கான கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ், கீரை, காய்கறிகள் நிறைய எடுத்துக்கொள்ளுங்க. இது கருத்தரிக்கிற வாய்ப்பை அதிகப்படுத்தும். கர்ப்பப்பை வாயில் ஏற்படுற தொத்துக்களை சரி செய்து கொள்ளுங்கள். இவற்றிற்கு மேலாக கர்ப்பப்பையின் ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு செய்யும் பொழுது தேர்ச்சி பெற்ற மருத்துவரை எடுத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக இந்த கருத்தரிக்கிற வாய்ப்புகளை அதிகப்படுத்த சொல்லுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கருவின் ஒட்டி வளரும் திறன் நல்ல முறையில் வளர்வதற்கு இதற்கான சப்போர்ட்டிவ் ஹார்மோன்ஸையும் எடுத்துக்கொள்வதன் மூலமாக கரு வளர்ச்சி, கரு உருவாக்கம், கருவின் வளர்ச்சிகள் அனைத்தும் சீரான நிலையில் இருக்கும். நல்ல முறையில் கருத்தரிக்கிற வாய்ப்புகளும் உண்டு. நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள். மகளிர் நலம் மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும். அதற்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் நேரடி தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் பாலியல் பிரச்சனைகளுக்கு 9841266666, பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு 9500011696 தொடர்பு கொள்ளவும்.